10th standard social science economics chapter 4 government and taxes இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், the three levels of government in India are option A answer union, state and local. இந்தியாவில் உள்ள 3 நிலை அரசுகள் ஒன்றியம், மாநிலம் மற்றும் உள்ளூர். Second one, in India, taxes are including option C answer both A and B, direct taxes and indirect taxes. இந்தியாவில் வரிகள் உட்பட அப்படிங்கிறது நேரடி வரிகள், மறைமுக வரிகள். ஆப்ஷன் சி ஆன்சர். Third one, which is the role of government and development policies? அரசாங்கம் மற்றும் வளர்ச்சி கொள்கையின் பங்கு என்ன? ஆப்ஷன் டி ஆன்சர் ஆல் ஆஃப் அபவ். டிஃபென்ஸ், ஃபாரின் பாலிசி, ரெகுலேட் த எக்கானமி. பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே ஆன்சர். ஆப்ஷன் டி ஆன்சர். Fourth one, the most common and important tax levied on an individual in India is. இந்தியாவில் தனிநபர் மீது விதிக்கப்படும் பொதுவான மற்றும் முக்கியமான வரி. ஆப்ஷன் சி இன்கம் டேக்ஸ், வருமான வரி. Fifth one, under which tax one nation one uniform tax is ensured? எந்த வரியின் கீழ் ஒரு நாடு ஒரே சீரான வரி உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆன்சர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. ஆப்ஷன் சி ஆன்சர். Sixth one, income tax was introduced in India for the first time in the year dash. Option A answer 1860. இந்தியாவில் முதன்முறையாக வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்டது 1860. Seventh one, dash tax is charged on the benefits derived from property ownership. சொத்து உரிமையிலிருந்து பெறப்படும் நன்மைகளுக்கு டேஷ் வரி விதிக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆன்சர் வெல்த் டேக்ஸ், செல்வ வரி. எய்த் ஒன், வாட் ஆர் ஐடென்டிஃபைட் அஸ் காசஸ் ஆஃப் பிளாக் மணி? கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என்ன? ஆப்ஷன் டி ஆன்சர் ஆல் ஆஃப் அபவ். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ், ஹை டேக்ஸ் ரேட், ஸ்மக்லிங். பொருட்களோட பற்றாக்குறை, அதிக வரி விகிதம், கடத்தல். மேலே உள்ள எல்லாமே ஆன்சர். ஆப்ஷன் டி ஆன்சர். Second Roman letter, fill in the blanks. First one, dash is levied by government for the development of the state's economy. Answer tax. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான அரசாங்கத்தால் டேஷ் விதிக்கப்படுகிறதுனா வரி. Second one, the origin of the word tax is from the word taxation. Answer taxation. வரி என்ற வார்த்தையின் தோற்றம் வரி விதிப்பு என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. Third one, the burden of the dash tax cannot be shifted to others. Answer direct tax. நேரடி வரியின் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. Fourth one, the Goods and Service Tax Act came into effect on 1st July 2017. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 1st July 2017 முதல் அமலுக்கு வந்தது. Fifth one, the unaccounted money that is concealed from the tax administrator is called black money. வரி நிர்வாகியிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத பணம் கருப்பு பணம் எனப்படும். Third Roman letter, choose the correct statement. First one, which of the following statement is correct about GST? GST பற்றி பின்வரும் ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரியானது? Option C answer 1, 3rd, 4th point are correct. Fourth Roman letter, match the following. Answer, first one income tax, direct tax. Second one excise duty, indirect tax. Third one what? Value added tax. Fourth one GST, 1st July 2017. Fifth one black money, smuggling. Fifth Roman letter, give short answer. First one, define tax. வரியை வரையறுக்கவும். Answer, first point, taxes are compulsory payments to government without expectation of direct return or benefit to the taxpayer. வரிகள் என்பது வரி செலுத்துபவருக்கு நேரடி வருமானம் அல்லது நன்மையை எதிர்பார்க்காமல் அரசாங்கத்திற்கு கட்டாயமாக செலுத்த வேண்டியதான் டேக்ஸ்.
ஆர் அது இல்லைன்னா இது எழுதிக்கோங்க. அக்கார்டிங் டு ப்ரொஃபஸர் செலிங்மேன், tax is a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all without reference to special beni. பேராசிரியர் செலிங்மனின் கூற்றுப்படி வரி என்பது சிறப்பு பலன்களை குறிப்பிடாமல் அனைவரின் பொது நலனுக்காக ஏற்படும் செலவினங்களை ஈடு செய்ய ஒரு நபரிடமிருந்து அரசாங்கத்திற்கு அளிக்கப்படும் கட்டாய பங்களிப்பு தான் டேக்ஸ். செகண்ட் கொஸ்டின், ஒய் வி பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட், நாம் ஏன் அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறோம்? ஆன்சர், வி பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட் பிகாஸ் த கவர்மெண்ட் நீட்ஸ் மனி டு கேரி அவுட் மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். மக்கள் நலனுக்காக பல பணிகளை மேற்கொள்ள அரசுக்கு பணம் தேவைப்படுவதால் அரசுக்கு வரி செலுத்துகிறோம். எ மணி கலெக்டட் ஆர் ஸ்பெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ், சேகரிக்கப்பட்ட பணம் பின்வரும் நோக்கங்களுக்காக செலவிடப்படுகிறது. தேர்ட் பாயிண்ட், டு கேரி அவுட் மெனி ஃபங்க்ஷன்ஸ், பல செயல்பாடுகளை மேற்கொள்ள. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சானிடேஷன், எஜுகேஷன், ஹெல்த் கேர், பப்ளிக் சேஃப்டி. செகண்ட் பாயிண்ட், மிலிட்டரி. தேர்ட் பாயிண்ட், சயின்டிஃபிக் ரிசர்ச். ஃபோர்த் பாயிண்ட், கல்ச்சர் அண்ட் ஆர்ட்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், பப்ளிக் ஒர்க்ஸ் அண்ட் பப்ளிக் இன்சூரன்சிஃபிக் கம்ஃபர்ட். பொருளாதார உள்கட்டமைப்புக்கான செலவுகள், போக்குவரத்து, சுகாதாரம், கல்வி, பொது பாதுகாப்பு, இராணுவம், அறிவியல் ஆராய்ச்சி, தென் கலாச்சாரம் மற்றும் கலைகள், பொதுப்பணி மற்றும் பொது காப்பீட்டு வழங்கப்படுவதற்கு நம்ம டேக்ஸ் மணி உபயோகமாகுது. தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். வரி வகைகள் என்ன, இதற்கு எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ். நேரடி வரிகள் வருமான வரி, சொத்து வரி மற்றும் கார்ப்பரேட் வரி. தென் செகண்ட் பாயிண்ட், இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரிகள் ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை வரி, தென் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரி, எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி மற்றும் ஜிஎஸ்டி. ஃபோர்த் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி பற்றி சிறு குறிப்பு எழுதவும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஜிஎஸ்டி இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி ஒரு மறைமுக வரி. செகண்ட் பாயிண்ட், த மோட்டோ ஆஃப் த ஜிஎஸ்டி இஸ் ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். இட் வாஸ் பாஸ்ட் இன் த பார்லிமெண்ட் ஆன் 29th March 2017 and it came into effect on 1st July 2017. ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி என்பதே ஜிஎஸ்டியோட முழக்கம். இது 29th March 2017 அன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. தென் 2017 July 1st முதல் நடைமுறைக்கு வந்தது. இட் இஸ் அ 1 point டேக்ஸ், இது ஒரு புள்ளி வரி. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், முற்போக்கான வரி என்றால் என்ன? Progressive tax rate is one in which the rate of taxation increases multiplier as the tax base increases multiplicand. முற்போக்கான வரி விகிதம் என்பது வரி அடிப்படை அதிகரிக்கும் போது வரி விதிப்பு விகிதம் அதிகரிக்கும். இது பெருக்கி, இது அதில் ஒன்றாகும். In case the progressive tax and the income increases, the tax rate also increases. முற்போக்கான வரி விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்குது. சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை பிளாக் மணி, கருப்பு பணம் என்றால் என்ன? பிளாக் மணி இஸ் எ ஃபண்ட் earned on the black market on which income and other tax have not been paid. கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் வருமானம் மற்றும் பிற வரிகள் செலுத்தப்படாத நிதியாகும். Second point, the unaccounted money that is concealed from the tax administrators called black money. வரி நிர்வாகியிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத பணம் கருப்பு பணம் என்று அழைக்கப்படுது. செவன்த் கொஸ்டின், வாட் இஸ் எ டாக்ஸ் எவாஷன், வரி ஏய்ப்பு என்றால் என்ன? Tax evasion is the illegal evasion of taxes by individuals, corporations and trusts. வரி ஏய்ப்பு என்பது தனி நபர்கள், பெரு நிறுவனங்கள் மற்றும் அறக்கட்டளையின் சட்டவிரோத வரி ஏய்ப்பாகும். Then tax evasion activities include வரி ஏய்ப்பு நடவடிக்கைகள் அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், வருமான அறிக்கையின் கீழே. Then inflating deduction or expenses, கழிவுகள் அல்லது செலவுகளை உயர்த்துதல். தென் ஹைடிங் மணி, பணத்தை மறைத்தல். ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் த ஆஃப்ஷோர் அக்கௌண்ட், வெளிநாட்டு கணக்குகளின் வட்டி மறைத்தல். எய்த் கொஸ்டின், ரைட் எனி டூ டிஃபரன்சஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்.
டேக்ஸுக்கும் பேமெண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் பற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டேக்ஸ் இஸ் ஏ கம்பல்சரி பேமெண்ட். வரி என்பது வந்து கட்டாயம் செலுத்த வேண்டியதாகும். செகண்ட் ஒன், டேக்ஸ் பேயர் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட். எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் எக்ஸெட்ரா. வரி செலுத்துபவர் வந்து நேரடியான பலனை எதிர்பார்ப்பதில்லை. இதோட எடுத்துக்காட்டு வருமான வரி, செல்வ வரி போன்றவை. நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபீ இஸ் ஏ வாலண்டரி பேமெண்ட். கட்டணம் என்பது ஒரு தன்னார்வ கட்டணம். செகண்ட் ஒன், ஃபீ பேயர் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீ. எக்ஸாம்பிள் ஸ்டாம்ப் ஃபீ, டிரைவிங் லைசன்ஸ் ஃபீ எக்ஸெட்ரா. கட்டணம் செலுத்துபவர் வந்து கட்டணம் செலுத்துவதற்கு நேரடி பலனை பெறலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து முத்திரை கட்டணம், தென் ஓட்டுநர் உரிமை கட்டணம் வந்து போன்றவை. சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், ஆன்சர் briefly. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்பிளைன் சம் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். சில நேரடி மற்றும் மறைமுக வரிகளை வந்து விளக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்ட் டாக்ஸஸ். A tax imposed on an individual or organization which is paid directly is a direct tax. The burden of a direct tax cannot be shifted to others. நேரடியாக செலுத்தப்படும் தனிநபர் அல்லது நிறுவனத்துக்கு விதிக்கப்படும் வரி வந்து நேரடி வரியாகும். நேரடி வரியின் சுமையை வந்து மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. அதான் வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் வருமான வரி. த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் லெவிட் ஆன் அன் இண்டிவிஜுவல். தனிநபர் மீது விதிக்கப்படும் மிகவும் பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி. இட் இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்டு ஆன் த இன்கம் ஆஃப் எ பர்சன். இது ஒரு நபரின் வருமானத்தின் அடிப்படையில் நேரடியாக வந்து வசூலிக்கப்படுகிறது. த ரேட் அட் விச் இட் இஸ் சார்ஜ் வேரைஸ் டிபெண்டிங் ஆன் த லெவல் ஆஃப் இன்கம். இது வசூலிக்கப்படும் விகிதம் எப்படி வசூலிக்கிறாங்கன்னா வருமான அளவை பொறுத்து இது மாறுபடும் டேக்ஸ். தென் கார்ப்பரேட் டேக்ஸ், கார்ப்பரேட் வரி. இட் இஸ் லெவிட் ஆன் எ கம்பெனிஸ் தட் எக்ஸிஸ்ட் as செப்பரேட் என்டைட்டில்ஸ் ஃப்ரம் their ஷேர்ஹோல்டர்ஸ். இது வந்து அவர்களோட பங்குதாரர்களிலிருந்து தனி நிறுவனங்களாக இருக்கும் நிறுவனத்திலிருந்து விதிக்கப்படுது. இட் இஸ் சார்ஜ்டு ஆன் ராயல்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கெயின்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் கேபிட்டல் அசட்ஸ். இது மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் ராயல்டி மற்றும் வட்டி ஆதாயங்களை வசூலிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து வெல்த் டேக்ஸ், செல்வ வரி. இட் இஸ் சார்ஜ் ஆன் த பெனிஃபிட்ஸ் டெரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப். சொத்து உரிமையிலிருந்து பெறப்படும் நன்மைகள் மீது இது வசூலிக்கப்படுது. த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டாக்ஸ்டு எவ்ரி இயர் ஆன் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. அதே சொத்து தற்போதைய சந்தை மதிப்பில் ஒவ்வொரு ஆண்டும் வரி விதிக்கப்படும். இட் இஸ் லெவிட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ். இது தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு விதிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். இஃப் த burden ஆஃப் த டேக்ஸ் கேன் பி ஷிஃப்டட் டு அதர்ஸ் இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். மறைமுக வரிகள் வந்து வரி சுமையை மற்றவர்களுக்கு மாற்றினால் அது மறைமுக வரி. இது ஸ்டாம்ப் டியூட்டி, முத்திரை கட்டணம். இட் இஸ் எ டேக்ஸ் பெய்ட் ஆன் அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அக்ரிமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இது வந்து உத்தியோகபூர்வ ஆவணங்களுக்கு செலுத்தப்படும். இது வந்து திருமண பதிவு, சொத்து ஆவணங்கள், ஒப்பந்தம், அது மாதிரி உள்ள கான்ட்ராக்ட் பேசுகிறாங்களே அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த முத்திரை கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது, மறைமுக வரி. தென் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கேளிக்கை வரி. இட் இஸ் எ டியூட்டி சார்ஜ்டு பை கவர்மெண்ட் ஆன் எனி சோர்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ப்ரொவைடட், மூவி டிக்கெட்ஸ், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ், எக்ஸிபிஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது வந்து எதுக்காக இது வழங்கப்படும் எந்த ஒரு பொழுதுபோக்கு ஆதாரத்துக்கும் இது அரசாங்கத்தால் விதிக்கப்படும். இது அவங்களோட கடமையாகும். தேட்டர்ஸு, எக்ஸிபிஷன், பார்க் இந்த இடத்துல வசூலிக்கப்படுறதுலாம் மறைமுக வரி. தென் எக்ஸைஸ் டியூட்டி, கலால் வரி. எனி டியூட்டி ஆன் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் லெவிட் அட் த மூமெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் ரேதர் தென் அட் சேல். உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் மீதான எந்த ஒரு வரியும் விற்பனைக்கு பதிலாக உற்பத்தியின் இயக்கத்தில் வந்து விதிக்கப்படுது. இட் இஸ் இம்போஸ்ட் இன் அடிஷன் டு அன் இன்டைரக்ட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ். இது மறைமுக வரியுடன் விற்பனை வரி கூடுதலாக விதிக்கப்படுது. தென் ஜிஎஸ்டி இஸ் ஆல்சோ அன் இன்டைரக்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டியும் ஒரு மறைமுக வரி தான். செகண்ட் ஒன், ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட கட்டமைப்பை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி. தென் இன்ட்ராஸ்டேட், வித்தின் த ஸ்டேட், மாநில சரக்கு மற்றும் சேவை வரி எஸ்ஜிஎஸ்டி. இது மாநிலத்துக்குள்ள, வித்தின் த ஸ்டேட்.
Then what? Sales tax, purchase tax, entertainment tax, luxury tax, lottery tax and state surcharge and cesses. இது வந்து விற்பனை வரி, கொள்முதல் வரி, கேளிக்கை வரி, ஆடம்பர வரி, லாட்ரி வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் செஸ்கள் வந்து இதில் அடங்கும். தென் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது சிஜிஎஸ்டி. இன்டர்ஸ்டேட், வித்தின் த ஸ்டேட், இது உள் மாநிலத்துக்குள்ள. சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், தென் கான்ட்ரவைலிங் டியூட்டி, அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்சார்ஜ், எஜுகேஷன் அண்ட் செகண்டரி ஹையர் செகண்டரி செஸ். இது வந்து மத்திய கலால் வரி, சேவை வரி, எதிர்வரி, சுங்கவரி, கூடுதல் கட்டணம், கல்வி மற்றும் இரண்டாம் நிலை, உயர் இரண்டாம் நிலை வரி. இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஐஜிஎஸ்டி. இன்டர்ஸ்டேட் இன்டிகிரேட்டட் ஜிஎஸ்டி, இது மாநிலத்துக்கு இடையே ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி. There are 4 major GST rates, 5%, 12%, 18% and 28%. 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்கள் உள்ளன. இதில் 5%, 12, 18%, then 28%. Almost all the necessities of life like vegetables and goods and food grains are exempted from the tax. காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற அனைத்து வாழ்க்கை தேவைக்கும் இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. Third question, what is black money? Write the causes of black money. கருப்பு பணம் என்றால் என்ன? கருப்பு பணத்திற்கான காரணங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. Black money is a fund earned on the black market on which income and other taxes have not been paid. Then accounted money, that is concealed from the tax administrator, is called black money. கருப்பு பணம் என்பது கருப்பு சந்தையில் வருமானம் மற்றும் பிற வரிகள் செலுத்தப்படாத நிதியாகும். வரி நிர்வாகியிடம் இது கணக்கில் காட்டப்படாத பணம் கருப்பு பணம் வந்து எனப்படுது. காசஸ் ஆஃப் பிளாக் மணி, கருப்பு பணத்துக்கான காரணம். ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ், பொருட்களோட பற்றாக்குறை. தென் லைசன்சிங் ப்ரொசீடிங், உரிமம் வழங்குதல். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறையின் பங்களிப்பு. தென் ஸ்மக்லிங், கடத்தல். டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், வரி அமைப்பு. Lesson over.